ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம கரும்பு சாறிலிருந்து எடுத்த கருப்பட்டியை வைத்து பாரம்பரியமான மிகவும் சுவையான கருப்பட்டி பொங்கல் எப்படி செய்வது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கருப்பட்டி பொங்கல் உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவும் உகந்தது. கருப்பட்டியை வைத்து நம்ம பண்ணுறதுனால இந்த பொங்கல் கொஞ்சம் கருப்பு கலராக இருக்குதுங்க. அதனால் சில நேரங்களில் குழந்தைங்க இதை விரும்ப மாட்டாங்க. அப்படி விரும்பாமல் இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் நம்ம வீட்டில் இருக்கும் டியூட்டி ஃப்ரூட்டியையும் கொஞ்சமாக ஆட் செய்து நம்ம இந்த பொங்கலை செஞ்சு கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரியான டியூட்டி ஃப்ரூட்டி கருப்பட்டி பொங்கலை நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். அரை கப் அளவிற்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை நான் கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் 1/4 கப் அளவிற்கு பாசி பருப்பும் எடுத்துக்கிட்டேன். இந்த பாசி பருப்பை கொஞ்சம் பொன்னிறமாக நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுக்கிறப்போ பொங்கல் ரொம்பவும் சுவையானதாகவும் அதே நேரத்தில் வாசனையாகவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி பக்குவம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம பச்சரிசியோட சேர்த்துக்கிறலாம். இப்போது நான் எந்த கப்பில் அரிசியும் பருப்பும் எடுத்திருக்கேனோ அதே கப் அளவில் 3 கப் அளவிற்கு தண்ணியும் எடுத்துக்கிறேன். இந்த அரிசியும் பருப்பும் வேகுவதற்கு இந்த 3 கப்பு தண்ணி போதுமானதுங்க. இப்போ இதை கலந்து விட்டுறலாம். குக்கரில் ஒரு 3 விசில் போட்டு எடுத்துக்கிறலாங்க. இப்போ நம்ம பொங்கலுக்கு தேவையான கருப்பட்டி இந்த மாதிரி ஒரு கருப்பட்டி நம்மளுக்கு தேவை. இதை நான் எடுத்து நல்லா பொடிதாக்கி கொஞ்சமாக அளவாக தண்ணி சேர்த்து பாகு காய்ச்சிக்கிறேன். பாகுவிட கரைசலாக நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரியான கட்டி இல்லாமல் நம்மளுக்கு கரைசல் பதம் வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம பொங்கலோட சேர்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு குக்கரில் 3 விசில் போட்டு எடுத்தாச்சு. அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சுங்க. இதை நல்லா கரண்டியாலேயே நல்லா மசிச்சு விட்டுறலாம். கரண்டியால் மசியலாம், இல்லை பிளெண்டர் இருந்ததுன்னா பிளெண்டர் கூட நம்ம போட்டு மசிச்சுக்கிறலாம். உணவே மருந்தே உணவு நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறதுங்க, ஆப்பிள் பழ துண்டுகளை தேனில் முக்கி எடுத்து தினமும் சாப்பிட்டு வந்தால் கண்கள் அழகும் ஒளியும் பெறுகிறது. துளசி இலைச்சாறை கண்கள் கட்டிகளின் மீது தடவி வந்தால் கண்கள் கட்டிகளில் மறையும். இதே மாதிரி நீங்களும் தொடர்ந்து செய்து பார்த்து பலனடையுங்கள். நன்றி. சாதத்தை மசிச்சு எடுத்துக்கிட்டேன். கருப்பட்டி கரைசலை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபில்டர் பண்ணின இந்த கருப்பட்டி சாறை சாதத்தோடு நான் சேர்த்துக்கிறேன். இது இரண்டையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். கரும்பு சாறிலிருந்து எடுத்த இந்த கருப்பட்டியை வைத்து நாம் கருப்பட்டி பொங்கல் செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க, டேஸ்டாக இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியத்திற்கும் ரொம்பவும் நல்லதுங்க அது. இப்போ கூடுதல் சுவைக்காகவும் கூடுதல் நறுமணத்திற்காகவும் ஏலக்காயை நான் கொஞ்சம் ஏலக்காய் துருவலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்திற்கு நம்ம சிம்மிலேயே இதை வச்சிடணும். இது நல்லா வெந்திட்டு இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம ஒரு கடாயில் நெய் எடுத்து நெய்யில் உலர் திராட்சையும் முந்திரி பருப்பையும் சேர்த்து இதையும் கோல்டன் கலராக வர்ற வரைக்கும் வதக்கி இப்போது நம்மளுக்கு ஏற்கனவே ரெடியான கருப்பட்டி பொங்கலோட இதை சேர்த்துக்கிறணும். கூடுதல் சுவையோடு இருக்கும் கருப்பட்டி பொங்கலுடன் இந்த நெய்யையும் சேர்த்து உலர் திராட்சை முந்திரியும் சேர்த்து நம்ம கலக்கிறப்போ ஆஹா, நல்லா கம நறுமண வாசனை சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு இப்போது பாரம்பரியமான கருப்பட்டி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ இந்த கருப்பட்டி பொங்கல் கொஞ்சம் கலர் கருப்பாக இருக்கிறதுனால சில நேரங்களில் குழந்தைங்க கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி விரும்பாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்காக நம் வீட்டில் இருக்கும் டியூட்டி ஃப்ரூட்டியையும் நம்ம சேர்த்து இந்த மாதிரி கலக்கி கொடுத்துட்டோம்னா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இதுவும் ரொம்பவும் அருமையான டேஸ்ட்டாக தான் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் இன்னைக்கு பொங்கலுக்கு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். என்னுடைய ஃபிஷ் ரெசிபி சேனலை தொடர்ந்து பாருங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.